ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றின ஒரு 10 வரி கட்டுரைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் என்னென்ன வரிகளெலாம் கவர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897 அன்று ஒரிசாவின் கட்டாக்கில் பிறந்தார். செகண்ட் ஒன், இவர் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார். தேர்ட் ஒன், இவர் ஒரு மாபெரும் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர் ஆவார். இந்த வீடியோக்கு இப்போவே ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ இதை விட பெட்டராக பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஃபோர்த் ஒன், தும் முஜே கூன் தோ மை தும்ஹே அசாதி துங்கா என்ற முழக்கத்தை இவர் கொடுத்தார். ஃபிஃப்த் ஒன், இவர் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தார். இந்த வீடியோவில் கவர் பண்ணாத சில முக்கியமான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சிக்ஸ்த் ஒன், இவர் ஆசிய நாடுகளுக்கு சென்று இந்தியாவின் சுதந்திரத்திற்காக ஆதரவை பெற்றார். செவன்த் ஒன், இவர் ஆசாத் இந்தியாவின் தலைவராக இருந்தார். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் மறக்காமல் இப்போவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோஸும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தமிழாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷாக இருக்கட்டும். எய்த் ஒன், இவர் ஆகஸ்ட் 18, 1945 அன்று ஒரு விமான விபத்தில் இறந்தார். நைன்த் ஒன், இவரது சாதனைகள் இந்தியர்களால் நினைவு கூறப்படுகின்றன. டென்த் ஒன், இவர் இந்திய விடுதலை இயக்கத்தின் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் ஆவார். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஒரு பெரிய மோட்டிவ் எனக்கு கொடுங்க. இதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச டாபிக், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு டாபிக் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் இப்போவே கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. நீங்கள் எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்றதை கமெண்டில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.